கைஸ் நாங்கள் அவங்க ஏரோஃப்ளாக்ஸ் ஹோப் எல்லாம் ஃபைன் நம்புகிறேன். சோப்பா வெயில் அடின்னு மூஞ்சே தெரியல கைஸ். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு இடமும் ஃபஸ்ட்டு நிற்கிறேன். நல்லாவே இல்லை கைஸ், ரொம்ப ஃபஸ்ட்டு கைஸ் இருங்க. ஓகே. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டோட பைக் டெலிவரிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக அவன் வந்து நேற்றே எடுத்துட்டான். பட் இன்றைக்கி வந்து வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி இன்றைக்கி தான் வெளில வருது. ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு அப்படியே கோயிலில் போய் பூஜையை போட்டுட்டு ஸோ வரப்போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ போகிற வழியில் அப்படியே எங்கள் ஜூனியர் பையனையும் நான் பிக்கப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நாம் வந்து டுவர்ட்ஸ் எங்கே போகிறோம் அப்படின்னா தாம்பரம் போகிறோம். தாம்பரத்தில் தான் ஷோரூம் இருக்குது. அங்கே வந்து எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப இப்படி வந்து ஸோ ஊரா பக்கத்தில் அவன் வீட்டுக்கிட்டே ஒரு சின்ன கோயில் இருக்குது, அங்கே போய் பூஜை போட போகிறோம். பூஜையை போட்டுட்டு ஸோ அவங்ககிட்ட எப்படி இருக்குது எது இருக்குதுன்னு எல்லாம் பேசுவோம். ஸோ வாங்க வண்டியை நேரில் பார்த்துட்டு என்னன்னு கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே போய் நான் ஃபஸ்ட்டு சாவி எடுத்துகிட்டு வரேங்க. சாவி எடுத்துகிட்டு நான் ஸோ ஒரு வழியாக பைக் எடுத்து வச்சுருந்த பாருங்க. சாவி இங்கே இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப வண்டி தான் அடுத்த வேலை. என்ன வண்டியில் கிளம்புது. ஐயோ ஓகே எடுத்தாச்சு கைஸ். இப்போ ஹெல்மெட் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஹெல்மெட் தான் சேஃப்டி வண்டியில் போகிறதுன்றதுனால. இதுங்க ஒன்று நம்மளை டார்ச்சர் பண்ணுது வீடியோ எடுக்க விடாமல். சரி ஓகேங்க. இப்போ பைக்கில் போயிட்டுருக்கோம். பைக்கில் போகும்போது வீடியோ எடுக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போனோடனே அங்கே ஜூனியர் பையன் இருக்கான், அவனை பிக்கப் பண்ணதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வாங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே பேசுகிறேன். பை. பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இப்போ நம்மளோட ஜூனியர் பையனை பிக்கப் பண்ண வந்திருக்கோம். இன்னும் வரல, இறங்க போகிறான்னு சொல்லிட்டு இருந்தான். ஒன்ஸ் இறங்கினோடனே அப்படியே கிளம்பிடுவோம் கைஸ் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு. நம்மளோட ஜூனியர் பையன் வந்தாச்சு கைஸ். ஜூனியர் பையன் கைஸ். அப்படியே நம்ம வந்து இப்போ நம்மளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். இவனும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் பைக் ஷோரூம் போகிறோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ. அவன் கடையில் போய் அவனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு போனான். அவன் கிளம்பி ஃபஸ்ட்டே போயிட்டான். இப்போ நாங்கள் 2 பேரும் நடு தெருவில் நின்றுட்டுருக்கோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பார்த்து போனோம் கைஸ். நான் அங்கே ஷோரூமில் போய் அவனை கூப்பிட்றேன். நீங்களே பாருங்கள் அந்த மூஞ்சை. சரியானவன் நம்மளை சொல்கிறதையே கேட்குறதில்ல. அவன் பாட்டு கிளம்பி போகிறான். இப்போ மேப் பார்த்து போகணும் கைஸ். நான் ஷோரூமில் போய் மீட் பண்ணுறேன் கைஸ். ஒரு டென்ஷனாக இருக்குது. ஓகேங்களா பை. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா. சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம். இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. ஃபைனலாக ஷோரூம் வந்தாச்சு. ஸோ இருக்குது பாருங்கள் பஜாஜ் ஷோரூம். ஸோ இதுதான் எங்கள் வண்டி எடுத்து போகிற டெலிவரி பர்சன். நான் சொன்னல இப்போ எங்கள் சேனலில் இவன் தான் இப்போ புதுசாக கேமராமேனாக ஜாயின் பண்ணியிருக்கேன். நான்
கைஸ் என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துட்டான் பாருங்க என்ன அது சூப்பராக இருக்குது கைஸ் வண்டி எடுத்தது ரொம்ப அருமையாக இருக்குது ஷோரூம் முன்னாடி தான் இருக்கிறோம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். வண்டி எடுத்துட்டேன் பாருங்க மாஸ்டர் புல்லட் பாண்டி. கைஸ் ஒரு வழியாக வண்டிலாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு இப்போ நாங்கள் எதில் வந்திருக்கோம் அப்படின்னா ஆட்டோவில் வந்திருக்கோம். வெறித்தனம் ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம் 3 தலைமுறை ஆட்டோ ஓட்டின பரம்பரைப்பானாங்க. ஆட்டோவில் வந்துட்டு இவன் சும்மா இருந்தாலும் அவங்க அப்பா சும்மா இல்லை ட்ரீட்டு கொடுத்தே ஆகணும்னு இப்போ கடைக்கு வந்திருக்கோம். அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கடைக்குனா தாபாக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நம்ம சேனலில் இனிமேல் நம்ம கூட வர எல்லா வீடியோஸ்லாம் இவன் தான் கேமராமேன். ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். அதனால் இன்னும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது ஷார்ட் நல்லா எடுக்கல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் வந்து இவன் கழுவிகளோட ஊற்றிக்கோங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. இல்லை சும்மா கேமராமேனுக்கு வந்த சோதனை அதெல்லாம் நல்லா தான் எடுப்பான். ஸோ நாங்கள் வந்து தாபா வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நிமிஷம். தாபா தெரியுதா? ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்கூடாதா கேமராமேன் தானடா நீ? ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இப்போவே இப்படி பண்ணுறீங்களா? ஓகேவா? தாபா தெரியுதா கைஸ்? தாபா இதுதான். இந்த தாபாவில் தான் சாப்பிட போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்கணும் நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் கைஸ். சரிங்களா? கேமராமேன் வந்தோடனே வேலை காட்டுறாரு. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் வந்திருக்காரு. சரி வாங்க உள்ளே போய் என்னென்ன ஃபுட் இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம். ரொம்ப நிறையலாம் சாப்பிட்லங்க, நாங்கள் சாப்பிட்றத வீடியோவே காட்டுறோம், நீங்களே சிரிப்பீங்க. சரிங்களா? இந்தாப்பா அட்மினே கொஞ்சம் பொறுமையாக போ. தெரிஞ்சல மாமா கேமராமேன் நான் இப்போ தான் சொன்னேன் லேண்ட்ஸ்கேப்பாக எடுங்கன்ட்டு. ஏன் அங்கில் மாற்றுங்க? வந்து 16 ரேஷியோவில் போனால் போகும். சார்லேயே உட்காருப்பான். இங்கே உட்காரு உட்காரு. ஜூனியர் பையன் அவனையும் உட்கார வீடியோ எடுக்கலையா? சரி பாவம், நாங்கள் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம். சாப்பிடுவோம் என்னென்ன வந்துச்சுன்னு காட்டுறோம். கேமராமேனும் பாவம் செம்ம பிஸியில் எடுத்துக்கலாம். உட்காருங்க கைஸ். இப்போ எங்கே உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? கட்டிங் மேலே தான் உட்காந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இருந்தாலும் தண்ணியாச்சும் குடிப்போம், என்ன பண்ணுறது? அவன் ஒரு கேமராமேன் ஒரு ஆளுக்கு அந்த இடமா, எங்கள் 2 பேருக்கு இந்த இடம். நான் உட்கார முடியாமல் உட்காந்துருக்கேன் கைஸ். இதெல்லாம் அநியாயமாக இருக்குது. உங்களுக்கு இந்த அநியாயம் நீதி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க யாராச்சும். ஆனால் நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா 4 நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதில் சாரி கைஸ், கேமராமேன் நம்ம வந்து சொல்கிறேன். நாற்பது காலெலாம் என்ன பண்ணீங்க இது கைஸ்? 4 இல்லை 6 நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல்
இதில் வருத்தம் என்னன்னா கேமராமேன் புரட்டாசி ஃபஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறாரு. அதனால நம்ம வந்து அவன் எதிர்க்க உட்காந்து சிக்கன் சாப்பிட போகிறோம். நம்மளுக்கு இந்த புரட்டாசி எதுவும் ஃபாலோ பண்ணுற ஐடியாவில் கிடையாது. வீட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க தான், ஆனால் வீட்டில் அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கேவலமாக கேட்பாங்க. இது பரவாயில்லைங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ அவன் வந்து மஷ்ரூமும் நானும் ஆர்டர் பண்ணியிருக்கான். நான் வந்து சிக்கன் பட்டர்னு ஆர்டர் பண்ணேன். ஓகேங்களா, வந்தவொடனே காட்டுறேன். ஸோ சாப்பிடும்போது வெயிட் பண்ணுறேன். அதை மட்டும் இல்லைண்ணா அவள்தான் போதும் இரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் இந்த தண்ணி மட்டும் வச்சேன், இது ஒன்று போகும் வேணா அப்படிங்களா? அது நல்லா இருக்கு. சரிவா, இது கீழே 20 நிமிஷம். இங்கே பாருங்க காய்ஸ், பந்திக்கு முந்தி இன்னும் 2 வந்துச்சு. ஆன்வர்ஸ்லாம் பண்ணி எடுத்துக்கோங்களா, அதையும் வீடியோவில் போடணும். ஆன்வர்ஸ் கூட பண்ணுறேன் நைட். ப்ரோ எனக்கு ஒரு பீஸ் மட்டும் வச்சுருக்கீங்களா? சிக்கன்லாம் சாப்பிடுறது ஒன்றும் புரட்டாசி மாதத்துக்கு சிக்கன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அடுத்து வெஜ்ஜு மஷ்ரூம் ரெடி பண்ணுவோம். சூப்பராக இல்லை, செம்மையாக இருக்குது. மஷ்ரூமும் செம்மையாக இருக்குது. அந்த ஃப்ளேவர்லாம் மஷ்ரூமும் வேக வச்சு அந்த வேக வச்ச தண்ணி உள்ளே வந்து அந்த குழம்புல இறங்கிருக்கு. செம்மையாக இருக்குது. யோசிச்சு சொல்ல இருக்க டைம் அதில் கண்டுக்காதீங்க, அதுதான் இருக்கும். கவுண்டர் கொடுக்குறான். ஓகே ரைஸ், இப்போ நாங்கள் சாப்பிட்டு பேசுவோம். ஏன்னா கேமராமேன் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்காது. அவரை வாயை பார்க்க வச்சு சாப்பிடுது எனக்கு ஒரு மாதிரி. சரிங்களா, சாப்பிட்டு பேசுவோம். பாய் ரைஸ். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இந்த தாபா எங்கே இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்க. ஊரை பக்கத்துலேருந்து நம்ம சிக்னல்லேருந்து ரைட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே வரும். இப்போ வேணுன்னா நான் லொக்கேஷனை வந்து இங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அப்படின் தான் நான் வேறு ரொம்ப டயர்டாக இருக்குது. அதோட அடுத்த வீடியோவில்